மக்களே இன்னைக்கு வந்து நம்ம சோலோ லெவலிங்ல சீசன் 2 எபிசோட் 2 பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சங் வந்து அந்த ஐஸ் பியர்லாம் டிஃபீட் பண்ணியிருப்பான். இப்போ என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட ஷேடோ மூனர் பவர் வச்சுட்டு இப்போ அந்த ஐஸ் பியர்லாம் அவன் கேப்சர் பண்ணிடுறான். அந்த ஐஸ் பியரோட சோல் எல்லாமே இப்போ அவன் கமெண்ட் பண்ணலாம். கேப்சர் பண்ணிட்டு அரைஸ் அப்படின்ற கமாண்டை சொல்றான். இப்போ அந்த ஐஸ் பியர் எல்லாமே அவனோட கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேட் வழியில் ஒயிட் டைகர் கில்ட் மெம்பர்ஸும் டாங்ஸும் அங்கே இருக்கிறான். நம்ம இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு பைக் கேட்குறான். வந்து 3 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்கே வெளியில 3 மணி நேரம் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு 3 நாள் ஆயிருக்கும். உள்ளுக்கு இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பதான் டாங்ஸா வந்து சொல்றான், "ஒரு வழியா உள்ளுக்க சாங் வந்து செத்துருப்பான். அங்கே வந்து வேஸ்ட்டா போச்சே" அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ கொஞ்ச நேரம் நடந்து போயிட்டு, "ஒரு நிமிஷம் இரு, சங்ஜினா வந்து ஒயிட் டைகர் கில்டோட மெம்பர் இல்ல. அப்புறம் ஏன் உள்ள போனான்?" அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு வந்து அந்த ஒயிட் டைகர் கில்டோட மேனேஜர் வந்து சொல்றான், "சங்ஜினோ வந்து என்னோட ஃப்ரெண்டு. சீரியல் கேட்ல அவன் இன்ட்ரெஸ்டடா இருந்தான். அதனால தான் அவனை நான் இன்வைட் பண்ணேன்" அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டங்ஸா வந்து அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். எதிர்பார்க்காத விதமா பின்னாடி இருந்து ஓடி வந்து டங்ஸா வந்து அவனை கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டான். "நான் அப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியாடா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னடா பிளான் பண்றீங்க?" அப்படின்னு கேட்குறான். வந்து புது புது விஷயமா எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க நேரத்தில் அந்த இடத்துல பெய்க் வந்து அவனை தடுக்கிறான். அவனை விட்டு அவன் போட்டோம் அப்படின்னு பெய்க் வந்து சொல்றான், "நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுற?" அப்படின்னு கேட்குறான். ஒரு சின்ன ஊர்ல வந்து கில் மாஸ்டரா இருந்துட்டா நீ என்ன வேணா பேசி வாடா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்ட்டு பெய்க் அவனை திருப்பி கேட்குறான். அவங்க 2 பேரும் இப்போ பயங்கர வெறி ஆயிட்டாங்க. கான்ஃபிளிக்ட் வந்து ஆரம்பிக்க போது கீழே இருந்து அந்த மேனேஜர் சொல்றான், "இப்போ நம்ம அவங்களை தடுக்கல அப்படின்னா ஒரு பெரிய ஃபைட் ஆயிரும். இஸ்ராங்கன்டர்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க." அந்த 2 பேரும் இப்போ கோவப்பட்டு அவங்கள ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச் போடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபயர் பாலே உருவாயிருது. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா கேட்டுக்குள்ள பயங்கர பனியா இருக்குது. அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. எங்கிட்ட ஸ்வெட்டர் கியர் இருக்கிற வரைக்கும் நான் தாக்கு பிடிச்சேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லிக்கிட்டே அந்த ஏராங்கேட்டர் வந்து பனிக்குள்ள நடந்து போறான். போற வழியில அந்த பியர் எல்லாம் செத்து கிடக்கிறத பாக்குறான். என்னடா நடக்குதுங்க, ஈராங்கேட்டர் எல்லாருமே சேர்ந்து இதை கொண்டுட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறான். வாய்ப்பே கிடையாது, அவனால இதை பண்ணிருக்கவே முடியாது. இப்போ புரியுது, இதெல்லாம் பண்ணது யார் அப்படின்னா அந்த ஒயிட் டீமன் தான். அந்த ஒயிட் டீமன் வந்து எங்கேயும் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு அப்போ அந்த வழியிலே மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டான். வெளியில வந்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் பஞ்ச் பண்ண வரும்போது அந்த இஸ்ராங்கேட்டர் வந்து தடுத்துட்டான். நீங்க 2 பேரும் உங்களோட ஃபுல் பவர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா என்னோட கையும் உடஞ்சே போயிருக்கும். நீங்க என்ன நினைச்சு வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க 2 மாசத்துக்கு முன்னாடி நான் சங்கோட பவர் வந்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் பார்த்த வரைக்கும் அவன் வந்து இன்னுமே ஒரு ஈராங்கேட்டரா தான் இருக்கிறான். அதுதான் இங்க நடந்தது. அப்புறமா அந்த மேஜிக் பீஸ் தான் உன் தம்பி டான்ஸாக்கு வந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். நீ வந்து இப்படி நடந்த மாதிரி சொல்ற, ஆனா ஆக்சுவலா அது வந்து போய் தான். நீ எல்லாரும் சேர்ந்து அவனை கொண்டுட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ எப்ப சங்க் பின்னாடி போகணும்னு நினைக்கிற அப்படின்னு இஸ்ராங்கேட்டர் லீ சொல்றான். அவங்க வந்து சொல்றான், அது ஏன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்கியூஸ் தான். அவனை கொல்றதுக்காக எடுத்த ஒரு எக்ஸ்கியூஸ் தான் இது. அங்க கொஞ்ச நேரம் சைலண்டா நின்னுட்டு டவுன்ஸா வந்து கிளம்பிடுறான். லக்கியான பையன் அவன், தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றான். பின்னாடி இன்னொரு ஒயிட் டைகர் கில்ட் மெம்பர்ஸ் வந்து சொல்றான், சங்கோட பவர் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கண்டிப்பா உள்ள இருந்து உயிரோட வந்துருவான். கேட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஈராங் மெம்பர்ஸ் எல்லாம் கேம்ப் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள இருந்து ஒளிந்து பார்க்குற அந்த ஏராங் ஹண்டர், எப்படா நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்க? வெதருக்கு ஏற்ற மாதிரி க்ளோத்ஸ், சாப்பாடு, டென்ட் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டென்ஷன் ஆயிடுறான், கடுப்பாடுறான் பயங்கரமா. அவங்களோட வேகமா கோவமா நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் எல்லாரும் பார்த்துட்டு, "கிம் நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா?" அப்படின்னு ஈராங்கன்டர்ஸ்லாம் கேட்குறாங்க. அசால்ட்டி வந்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்கடா. அப்படின்னா எங்கள்ட்ட ப்ராப்பரான ஃபுட்டு கிடையாது, மெட்டீரியல்ஸ் கிடையாது. அதனால தான் இங்க இவ்வளோ விஷயம் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எங்கள்ட்ட நான் மறைச்சீங்க அப்படின்னு கேட்குறான் கோவமா. இந்த கியரெல்லாம் யாரா கொண்டு வந்தது அப்படின்னு கேட்குறான். உங்களால தான் எங்க டீம் வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்றான் கோவமா. அவன் சொல்றான் அந்த பொண்ணு ஹீஜினை பார்த்துட்டு, உனக்கு இது முன்னாடியே தெரியல, அதனால தானே இவங்க கூட வந்த. உண்மையை சொல்றியா? அப்படி இல்லைனா அவனை கொண்டுறேன் அப்படின்னு மிரட்டுறான். 3 எண்ணுமே அதுக்குள்ள உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டு கோவமா வரான் அவனை நோக்கி. அவன் எங்க இருந்து 1, 2, 3 அப்படின்னு எண்ணிக்கிட்டே வரான். சங்ஜினோ அதுக்கெல்லாம் நீ தான்டா காரணம் அப்படின்னு சொல்றான். 3 எண்ணிட்டு அவனை நோக்கி வேகமா அடிக்க வரான். அந்த நேரத்துல சங் வந்து அவனோட அட்டாக் வந்து தடுத்துடுறான். அவன் டீம்மேட் எல்லாம் நீ தான்டா கொண்டிருக்க அப்படின்னு சொல்றான். இந்த ஏரியா கண்டர் வந்து பறந்து போய் கீழே விழுந்துட்டான். நீ அது மட்டும் பண்ணல, சொல்ல போனா இன்னும் நீ எங்களுக்கு வந்து பிரச்சனை தான் கொண்டு வந்திருக்க. நீங்க அங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியுது, உங்களோட முகத்தை காட்டுங்க அப்படின்னு சங் வந்து சொல்றான். திடீர்னு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐஸ் டீமன்ஸ் எல்லாம் எங்க இருந்தோ அந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகிறாங்க. சங் டீம்ல இருந்து ஒருத்தன் சொல்றான், நம்ம வந்து ரொம்ப அவுட் நம்பர்டா இருக்கோம். அங்க வந்து அவங்கள பார்த்து கேட்கறான், இவன் தான் உங்களோட பாஸா அப்படின்னு. இங்க எதிர்த்தாப்புல பார்த்தோம் அப்படின்னா குதிரை மேல ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான். அவன் தான் உங்களோட பாஸ். அவன் சொல்றான் பார்த்துட்டு உதவக்காரங்களுக்கு மத்தியில ஒரு திறமசாலி இருக்கிறான்டா அப்படின்னு. அங்க வந்து சொல்றான், என்னடா சொல்ல இப்ப என்கிட்ட என்னடான்னு பார்த்தா உதவக்கார மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு அந்த ஐஸ் வந்து சொல்றான், பரவாயில்லையே எங்களோட பாஷை எல்லாம் உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரியே சங்கோட டீம்ல இருந்து எல்லாரும் கேட்கறாங்க, என்னது அவன் பேசுறது உனக்கு புரியுதா சங்கம் அப்படின்னு. சங்குக்கு வந்து ஒரு ஆச்சரியமா போச்சு. சங்கு வந்து மனசுல நினைக்கிறான், ஏன் அப்படின்னா அந்த சிஸ்டம்னால தான் இருக்கலாம் அப்படின்னு. அப்படிதான் விஷயம் அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பையன் வந்து சொன்னா எங்க கிட்ட இந்த ஹண்ட்ரட்ஸ்க்கு நடுவில் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கான் அப்படின்னு. அது நீதானா? இவன் வந்து உங்களோட சண்டை போட ஆசைப்படுறான் அப்படின்னு பேசிட்டு இருக்க நேரத்துல சங்கு வந்து வேகமா லைட் ஸ்பீட்ல போய் அவனோட தலையை வெட்டிடுறான். சங்கு வந்து இப்போ ஒரு தக் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டான். வேற யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான் அவங்கள பார்த்து. பரவாயில்லையே நல்லா சண்டை போடுற அப்படின்னு அந்த ஐஸ் கமாண்டர் வந்து சொல்றான். அங்க வந்து வேகமா போய் அவனை அடிக்க பார்க்கறான். அவன் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணிட்டான். சங்குக்கு வந்து புரிஞ்சு போச்சு, இவனை வந்து அவ்வளோ ஈஸியாக கொல்ல முடியாது அப்படின்னு. அந்த ஐஸ் கமாண்டர் வந்து சொல்றான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, நீ வந்து உண்மையில ஹியூமன் கிடையாது அப்படிதானே? இவங்கள மாதிரி ஹியூமன்ஸ் கடவுள் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்கறான். சங்கு வந்து சொல்றான், என்ன சொல்ற அப்படின்னு. அதுக்கு அந்த ஐஸ் கமாண்டர் வந்து சொல்றான், நீ யாருன்னு உனக்கே தெரியலையா? எங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா ஹியூமன்ஸையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா ஒன்னும் நாங்க ஃபேஸ் பண்ணும்போது அந்த வாய்ஸ் எதுவுமே கேட்கல. சங்கு வந்து யோசிக்கிறேன், என்னது வாய்ஸா, என்னது இது? ஒருவேளை எனக்கு இருக்கிற சிஸ்டம் மாதிரியே ஏதோ ஒரு
ஒரு சிமிலரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணும்போது அவனுக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்றான். அது ஏன் அப்படின்னா, நானும் ஒரு பிளேயர் ஆயிட்டேன் அப்படியா இருக்குமோ, அந்த நேரத்துல அந்த ஐஸ் கமாண்டர் வந்து சொல்றான், நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இந்த 2 உலகத்தையுமே நம்ம கைக்குள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹியூமன்ஸ வந்து எங்கள்ட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்றான். அப்படி குடுத்துட்ட அப்படின்னா, உன்னைய வந்து நாங்க உயிரோட விடுறோம். இத பத்தி நீ என்னடா நினைக்கிற அப்படின்னு கேட்கிறான். சங் வந்து திருப்பி கேட்கிறான், நீ யார்றா முதல்ல? நீ எதுக்கு ஹியூமன்ஸோட சண்டை போடணும்னு நினைக்கிற? நாங்கலாம் யாரு அப்படின்னா அப்படின்னு சொல்ல வரும்போது, அந்த நேரத்துல அவன் வந்து கிளிச் ஆயிட்டே இருக்கிறான். ஹியூமன்ஸ வந்து திருப்பி குடுத்துரு எங்கள்ட்ட அப்படின்னு சொல்றான். குடுத்துட்டேன்னா நான் வந்து உன்னை உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அத பார்த்துட்டு சங் வந்து ஷாக் ஆயிடுறான். இப்போ உங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறான். ஐஸ் கமாண்டர் வந்து பேசிக்கிட்டே இருக்கான். அந்த ப்ரொபோசல பத்தி என்ன நினைக்கிற? நீ இத அக்செப்ட் பண்ணுவ அப்படிதானே? சங் வந்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே சிரிச்சுட்டே சொல்றான். நான் வந்து இத ரெஃப்யூஸ் பண்றேன். ஐஸ் கமாண்டர் வந்து கேட்கிறான். நீ எங்களோட எனிமியா இருக்கிறதுக்கு பிளான் பண்றியா? உண்மைய சொல்லப்போனோம் அப்படின்னா, உங்களோட நாங்க வந்து அதிக பேர் இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சங் வந்து லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு சொல்றான். என்னது நீ சொன்னத மறுபடியும் சொல்லு அப்படின்ட்டு அவனோட ஷேடோ பவர் வந்து யூஸ் பண்ணிடுறான். அந்த இடத்துல அவன் கேப்சர் பண்ண பியரோட சோல்ஸ் எல்லாமே அப்பியர் ஆகுறாங்க. இப்ப சங்கோட கமாண்டுக்குள்ள இருக்காங்க எல்லாருமே. சங் கூட இருக்கிற மத்த ஹண்டர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. யார்றா அவனுங்க மான்ஸ்டர்ஸ்லாம் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு. ஐஸ் பியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. சங் இவங்க எல்லாத்தையுமே நீ தான் கூப்பிட்டியா அப்படின்னு அவ கேட்கிறா. இந்த ஐஸ் கமாண்டர் வந்து சொல்றான், நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்ட. இப்ப என்ன பண்றது? அதுக்கு சங் வந்து சொல்றான், என்னது நான் சாக போறேன் உண்மையாவா? நீ கன்ஃபார்மா சொல்றியா? அந்த ஐஸ் கமாண்டர் வந்து இப்ப அட்டாக் பண்ணுடா அப்படின்னு அவங்க ஃபோர்ஸஸ்லாம் அனுப்புறான். அப்ப ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா பியரும் பிளாக் சோல்ஜர்ஸும் அவங்கள நோக்கி அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. 2 பேருக்கு நடுவுல இப்ப போர் வந்து பயங்கர இன்டென்ஸா போயிட்டு இருக்கு. 2 பேர் சைடுலயுமே 2 பேருக்கும் இப்ப அடிபட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் மாத்தி மாத்தி வெட்டிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் எல்லாருமே இப்ப அங்கிருந்து போயிரலாம் அப்படின்னு தப்பிச்சு போறாங்க. இந்த சண்டை வந்து அவளுக்குள்ள தான் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பின்னாடி இருந்த அந்த ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே ஐஸ் ஷோல்டர்ஸ் வந்து ஆரோ விட்டு அட்டாக் பண்ண போறாங்க. நேரத்துல சங் வந்து வேகமா ஓடி போய் அவனோட ஆரோ வந்து புடிச்சுட்டான். 3 பேத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டான். அப்பதான் சங் வந்து ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றான். அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு வந்து மேனா பவர் வந்து தேவைப்படும். என்கிட்ட இருக்கிற மேனா பவர் வேற கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துக்கிட்டே வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அவனோட பாஸ் வந்து என்னைய விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி இருக்கான். நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அவனோட பாஸ் வந்து இவன அட்டாக் பண்ண வரான். சங் வந்து அத டிஃபெண்ட் பண்ணிட்டு சொல்றான், இக்ரிஸால கூட இவன டிஃபீட் பண்ண முடியாது. ரெகுலரான சோல்ஜர்ஸால இந்த ஃபைட்ட வந்து நிறுத்த முடியாது. எனக்கு வந்து இப்ப ஸ்ட்ராங்கான ஒரு காம்பேட் பவர் தேவை. அப்பதான் அந்த ஐஸ் கமாண்டர் வந்து சொல்றான், என்னோட பேரு வந்து பரூக்கா. உன் பேர் என்னடா அப்படின்னு கத்தி எடுத்து அவன நோக்கி காமிக்கிறான். சங் வந்து அவனோட கத்தி எடுத்து காமிச்சுட்டு, என்னோட பேர் வந்து சங் ஜினோ அப்படின்னு சொல்றான். 2 பேத்துக்கு நடுவுல இப்ப ஒரு டுவல் ஃபைட் வந்து நடக்க போகுது. அந்த ஐஸ் கமாண்டர் வந்து வேகமா ஓடி இவன நோக்கி வரான். அங்க அவன பூஸ்ட் ரைஸ் பண்ணி அவன நோக்கி ஓடி போறான். ஃபைட் வந்து இப்ப இன்னுமே ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் அட்டாக் ஆகுது. நிறைய தடவை க்ளோஸ் கால் ஆயிருது. 2 பேரும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு போறாங்க. கடைசியில பார்த்தோம் அப்படின்னா சங்க வந்து அவன் ஒரே ஏத்திடுறான். சங்க வந்து இப்ப பறந்து போறான். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான பேட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்குதா அப்படின்னு ஐஸ் கமாண்டர் வந்து சொல்றான். அந்த நேரத்துல சங் வந்து அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்னடா அவன் சிரிக்கிறானே அப்படின்னு மேல பார்த்தோம் அப்படின்னா, மேல இருந்து ஒரு பெரிய ஃபயர் பால் வந்து ஐஸ் கமாண்டர் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நடக்கிறது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஏராங்கன்ற வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறான். அவன் மயக்கத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்கிறான். ஆனா அவன் வந்து மயக்கத்துல இருந்தனால சங்க அட்டாக் பண்ணது எல்லாமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவன் வந்து சங்கம் பார்த்தோன்னே ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டான். அவனை அடிக்க வரேன்டா அப்படின்னு அவன் பின்னாடி இருந்து ஓடி வரான். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் கமாண்டரும் சங்க நோக்கி ஓடி வரான். சங் வந்து இப்ப நடுவுல நிக்கிறான். சங் சொல்றான், பரவாயில்ல இவ்வளோ நேரம் சோல்ஜர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் குடுத்துருங்க. அந்த நேரத்துல அந்த ஐஸ் கமாண்டர் வந்து உன் சோல்ஜர்ஸ்னால இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். ஒரு ஹியூமன் கூட உன்னைய இப்ப கொல்ல வரான் பாரு அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் கிட்ட வந்து பயங்கரமா மோதிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனே நடந்துருது. சங் வந்து அந்த ஐஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்மோக் கிரியேட் பண்ணிக்கிட்டான். அத நோக்கி அந்த ஐஸ் கமாண்டர் உள்ள ஓடி வரான். ஆக்சுவலி இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இக்ரீஸ் வந்து ஸ்னோவ கிரியேட் பண்ணிருவான். அந்த ஏராங்கன்ற கிம் வந்து அவன நோக்கி ஓடி வரத பார்த்துருவான். சங் வந்து சொல்றான், எனக்கு அப்பவே தெரியும் நீ என்ன நோக்கி ஓடி வருவ அப்படின்னு. கடைசியில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இக்ரீஸ் வந்து அந்த ஏராங்கன்ற வந்து கத்தி வச்சு குத்தி கொன்றுவான். அந்த ஏராங்கன்ற வந்து அவனோட கடைசி மூச்சுல இருக்கிறான். எனக்கு அப்பவே தெரியும் நான் வருவேன் அப்படின்னு எதிர்பார்த்தியா அப்படின்னு கேட்கிறான். கடைசியில அந்த புகைக்குள்ளேயே அவன் இறந்து போயிடுறான். அவன் இறந்து போனவனே சங் வந்து அவனோட ஷேடோ பவர் யூஸ் பண்ணி அரைஸ் அப்படின்னு கமாண்ட் குடுக்குறான். அந்த இறந்து போன ஏராங்கன்றோட பாடி வந்து இப்ப சங் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் வந்து சங்கோட ஷேடோ ஆர்மியில ஒரு பார்ட் ஆயிட்டான். இப்போ அந்த ஷேடோ இருக்கிற ஏராங்கன்டர் வந்து அந்த ஐஸ் கமாண்டர் வந்து ஒரே அடி அடிச்சிடறான். அவன் பின்னாடி போய் விழுந்துடுறான். ஆனா சங் வந்து அவனை அயன் அப்படின்னு கூப்பிடுறான். இன்னிலிருந்து உனக்கு அயன் அப்படின்ற பேரு. அவனுக்கு வந்து பவர் இருக்குதுல ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த ஷேடோ கமாண்டரை கொல்றதுக்கு இவன் தான் சரியான ஆளு. அந்த கமாண்டர் வந்து சொல்றான், முதல்ல நான் உன்னைய கொல்றேன்டா அப்படின்னு அவன் நோக்கி ஓடி வரான். அவங்க 2 பேருமே இப்ப ஈக்குவலா சண்டை போட்டுக்கிறாங்க. நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கடா அப்படின்னு அவன் சொல்றான். இது எல்லாத்தையுமே ஈரான் ஹண்ட்ரும் மத்த ஹண்ட்ரஸ்லாம் சேர்ந்து ட்ரீ பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஹண்ட்ரு எல்லாருமே இப்படிதான் சண்டை போடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவனுங்க இப்படி பயங்கரமா சண்டை போடுறத பார்த்தா நான்லாம் ஹண்ட்ரே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபைட்டை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இன்னொருத்தன் வந்து சொல்றான், நம்ம ஒன்றும் கனவு காணலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த ஐஸ் கமாண்டர் வந்து சொல்றான், இவனால என்னைய கொல்ல முடியல. சங்கு நீயும் அந்த இன்னொரு ஆளும் சேர்ந்து என் கூட அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு. சங்கு வந்து சொல்றான், அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி அட்டாக் பண்ண போறான். அப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த ஐஸ் கமாண்டரை டிஃபீட் பண்ண போறாங்க. ஃபைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப இன்டென்ஸா போகுது. பயங்கரமா சூடு பிடிச்சிருச்சு. அந்த ஐஸ் கமாண்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒத்தானா நின்று 3 பேத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து சொல்றான், ஃபர்ஸ்ட் நான் உன்னை முடிக்கிறேன்டா அப்படின்னு அந்த ஏராங் ஹண்டர் ஷேடோ கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் பறந்து போய் அவனை அட்டாக் பண்ணும்போது பின்னாடி எக்ரீஸ் வந்து அவனை அட்டாக் பண்ண போறான். அவன்கிட்ட வந்து டாச் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். அந்த நேரத்துல தான் சங் வந்து பின்னாடி வந்து கத்தி வச்சு அவனை
நெஞ்சில ஒரே குத்தா குத்திடுறான். நேரத்துல ஐஸ் கமாண்டர் வந்து சொல்றான், "நீ என்னைய ரொம்ப குறைச்சு எடை போடுறடா." சங்கு வந்ததுக்கு சொல்றான், "நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற. ஆனா உன்னோட ஆளுங்க எல்லாருமே அவ்வளோ ஸ்ட்ராங் இல்ல." அப்படின்னு சொல்றான். அத கேட்டுட்டு அந்த ஐஸ் கமாண்டர் வந்து ஷாக் ஆயிடுறான். ஏன் அப்படின்னா, இவங்க சண்டை போட்டுருக்க நேரத்துல மீதி ஆளுகள்லாம் வந்து சங்கு வந்து அடிச்சு கொன்னுட்டான். அத பார்த்துட்டு அந்த ஐஸ் கமாண்டர் சொல்றான், "நீ செத்துட்ட அப்படின்னா இவனுங்க இறந்ததெல்லாம் ஒண்ணுமே மேட்டரே கிடையாதுடா." அப்படின்னு கோவமாயிட்டு சங்க நோக்கி அட்டாக் பண்ண ஓடி வரான். சங்கு வந்து அவனோட வெப்பன வந்து தூக்கி போட்டுறான் அவன நோக்கி. அவனோட வெப்பன் வந்து இப்ப அவன நோக்கி பறந்து வந்துகிட்டு இருக்கு. "பைத்தியக்காரன்! உன்னோட கத்திய நீ ஏன் தூக்கி போட்டியேடா?" அப்படின்னு அவன் சொல்றான். சன்கிட்ட இப்போ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அவன் கூப்பிட்டான் அப்படின்னா கத்தி திருப்பி அவன நோக்கி வந்துரும். இந்த விஷயம் வந்து ஐஸ் கமாண்டருக்கு தெரியாது. அதனால அவன் வந்து இப்ப நடுவுல மாட்டிக்கிட்டான். கத்தி வந்து இப்ப அவன நோக்கி வந்துகிட்டே இருக்குது. அட்டாக்க வந்து அவன் டக்குனு டாட்ஜ் பண்ணிட்டான். திரும்பி இருக்க நேரத்துல சங் வந்து அயன் அப்படின்ற கமாண்ட் குடுக்குறான். பின்னாடி அந்த ஈரான் கண்ட்ரு வந்து அவன இறுக்கி கையில பிடிச்சுக்கிட்டான். கீழ பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷேடோ மேஜஸ்லாம் வந்து இவன ஃபயர் பால் விட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஒரு நியூக்ளியர் பாம் மாரி பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஒண்ணு நடக்குது. ஆனா என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ் கமாண்டர் வந்து இன்னும் சாகல. அந்த ஈரான் கண்ட்ரு அயன வந்து கொன்றுறான் அவன். எல்லாத்தையும் கொல்ல போறான்டா அப்படின்னு ஆக்ரோஷத்த கத்துறான். அந்த நேரத்துல இவன் பாடியில வந்து ரத்த காயம் ஏற்பட்டுருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சங் வந்து அவனோட இன்விசிபிள் பவர் யூஸ் பண்ணி அவனோட வயித்துலயே அவன கத்தி வச்சு குத்திடுறான். அவன் வந்து அந்த நேரத்துல கெத்தா ஒரு டயலாக் சொல்றான், "இந்த அவுட்கம் வந்து முன்னாடியே டிசைட் பண்ணப்பட்டுருச்சுடா" அப்படின்னு. "இல்லடா நான் சண்டை இன்னும் முடியலடா" அப்படின்னு அவன் கோவத்துல கத்த ஆரம்பிச்சுட்டான். பின்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த அயன் ஷேடோ வந்து அவனோட கத்திய வச்சு ஒரே போடா போட்டுருது. அவன் நசுங்கி சிதறி போயிட்டான். மறுபடியும் சங் வந்து இப்ப அதே டயலாக் சொல்றான், "இந்த அவுட்கம் வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணப்பட்டுருச்சுடா" அப்படின்னு. அவனுக்கு இப்ப நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சுச்சு, டெவலப் ஆயிட்டீங்க அப்படின்னு. "அப்பாடா ஒரு வழியா அவன கொன்னுட்டனா" அப்படின்னு கேட்கறான். ஆனா அந்த நேரத்துல பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அயன் வந்து அவன விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அத பார்த்துட்டு சங் வந்து "நிறுத்துடா, நிறுத்துடா" அப்படின்னு கத்துறான். வார்னிங் குடுக்குறான். "இனிமேல் இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. பார்த்து இருந்துக்கணும்" அப்படின்னு. இவன வேற சமாளிக்கணுமா? அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சங் மனசுக்குள்ளயே நினைக்கிறான். அவங்க எல்லாரும் சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் ஹண்டர்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிட்ட வந்து அவங்க கேட்கறாங்க, "எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிதானே?" அங்க வந்து அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான், "ஆமா ஒரு வழியா முடிஞ்சிருச்சு" அப்படின்னு. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இப்போ போர்ட்டல் கேட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இவங்க எல்லாரும் அத பார்த்து சந்தோஷமாயிட்டாங்க. கடைசியா ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு எல்லாரும் போலாம்டா அப்படின்னு இவங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்துல சங் வந்து இப்ப பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஒண்ணு சொல்றான். போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஐஸ் கமாண்டர வந்து அவன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றான். இங்க வெளியில பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் உள்ளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 வாரம் கிட்ட ஆயிருச்சு. ஆனா நம்ம வந்து இங்க சும்மாவே நின்னுகிட்டு இருக்கோம். அவன் வந்து திரும்பி போயிரலாம் மிஸ்டர் பைக் அப்படின்னு சொல்றான். என்னோட ஆளுங்கலாம் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. என்னால அப்படிலாம் போ முடியாது அப்படின்னு பைக் சொல்றான். "இதோ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல அந்த போர்ட்டல் வந்து கலர் மாறிடுச்சு இப்போ. "ஏதோ உருவம் தெரியுதுடா, உள்ள இருந்து யாரோ வராங்க" அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எக்ஸைட் ஆயிட்டாங்க. "இருக்கேன் வந்துட்டீங்களா? நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும்." எல்லாரும் அவன் பேர சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ள இருந்து மத்த ஹண்டர்ஸ் தான் வராங்க. "பைக் நாங்க வந்துட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. அத பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. "டேய் 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகலையா?" அப்படின்னு கேட்கறாங்க. மத்த ஹண்டர்லாம் எங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அந்த நேரத்துல தான் உள்ள இருந்து சங்கும் அந்த குட்டி பொண்ணும் வெளியில வந்துடுறாங்க. அங்க பார்த்த உடனே அந்த மேனேஜருக்கு வந்து இப்ப எக்ஸைட் ஆயிட்டான். அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த போர்ட்டல் அந்த நேரத்துல மூடி மறைஞ்சிருச்சு. பேய்க்கு வந்து சொல்றான், "கேட் வந்து மூடிருச்சு. அப்போ மத்த ஹண்டர்ஸ்க்கு என்னாச்சு?" அப்படின்னு. "சரி கிம் எங்க போனாரு? என்னாச்சு அவருக்கு?" அப்படின்னு கேட்கறான். "என்னடா அது லோராங் ஹண்டர்ஸ் மட்டும் தான் சரியா இருக்கீங்க. உள்ள எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கறான். அவன்கிட்ட சங் வந்து கேட்கறான், "நீ வா என் கூட, நான் உன்ன வீட்ல விட்டுறேன்" அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். பேய்க்கு வந்து நிப்பாட்டி, "ஒரு நிமிஷம் நில்லு. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்றான். அவன் அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கேன். எதுவா இருந்தாலும் கில்டு கிட்ட கேளுங்க அப்படின்னு சங் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். பேய்க்கு வந்து இப்ப பயங்கரமா கோவமாயிட்டான். இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் கிடையாது, ஆர்டர் அப்படின்னு அவன பின்னாடி இருந்து பிடிச்சு நிப்பாட்ட பார்க்குறான். இந்த இன்சிடென்ட்ல எங்களோட 6 மெம்பர் வந்து காணாம போயிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இப்ப இங்க நான் தான் இன்சார்ஜ். உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சங் வந்து பின்னாடி திரும்பி நின்னு ஈவில் லுக் கூட்டிட்டு ஒண்ணு சொல்றான். "உன்னோட 2 மெம்பர வந்து நான் காப்பாத்தியிருக்கேன். நீ அவனுக்குலாம் இன்சார்ஜா இருக்க அப்படின்னா முதல்ல நீ எனக்கு தேங்க்யூ சொல்லணும் அதானே?" பேய்க்கு வந்து இப்ப கொஞ்சம் ஹம்பிள் ஆயிட்டான். அவனோட கோவம்லாம் இறங்கிருச்சு. "நான் ரூடா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறான். சங் வந்து இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். இப்போ வந்து இப்ப அந்த பொண்ணுகிட்ட கேட்கறான், "அவனுக்கு என்ன பிரச்சனை? என்னாச்சு அவனுக்கு?" அப்படின்னு. அவன் ஏன் பார்க்கறதுக்கு ரொம்ப கோவமா இருக்கான். அவன் சொல்லிடுறான், "அது எனக்கும் தெரியல. பாஸ் எல்லாத்தையுமே கொண்டதுக்கு அப்புறமா இவன் வந்து உண்மையிலேயே ரொம்ப பேட் மூட்ல இருக்கிறான். உண்மையிலேயே ரொம்ப டயர்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்" அப்படின்னு பைக் சொல்றான். அவன் ஒன்னும் தப்பான ஆள் மாதிரிலாம் தெரியல. "சரி இருக்கட்டும் மிஸ்டர் ராங். நீ வந்து அவன நம்ம கில்டுக்கு கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க" அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ண வந்து சங் வீட்ல விட்டுறான். அப்ப அவ சொல்றா, "திருப்பி வீட்டுக்கு போம்போது பார்த்து போங்க" அப்படின்னு. அப்புறமா "ஒரு நிமிஷம் ஜினு" அப்படின்னு கூப்பிடுறான். அவன் வந்து "ஜினுவா? இன்னைக்கு நடந்ததுக்கு நான் உங்கள்ட்ட தேங்க்யூ சொல்லியே ஆகணும். நாளைக்கு நான் உன்ன பார்க்குறேன். see you later" அப்படின்னு சொல்றான். அவன் வந்து எதுவுமே சொல்லாம அங்கேருந்து கிளம்பி கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். போற வழியில அவன் நினைக்கிறான், வெளியில வந்து 1 நாள் கூட ஆகலையே. அவனோட இன்வென்டரியில இருந்து ஒரு கத்தி எடுத்து பார்க்குறான். இந்த கத்தி மட்டும் தான் உண்மையிலே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா அவன் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணப்போ என்ன இருக்கு அப்படின்னா, 3 தடவ ட்ரை பண்ணியிருக்கான். 3 தடவையுமே ஃபெயில் ஆயிருக்கு. அதனால தான் அவன் ரொம்ப கடுப்பா இருக்கிறான். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒண்ணுமே கிடைக்காம போயிருச்சே அப்படின்னு. பாத்ரூம்ல வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் தங்கச்சி கூப்பிடுறா, "பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு சாப்பிட போறேன்" அப்படின்னு. "இரு நான் வரேன்" அப்படின்னு அவன் சொல்றான். இங்க பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து ஆர்மல் ஷூட் போட்டு ரெடியா இருக்கிறான். "என்னது இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கியாடா?" அப்படின்னு கேட்குறான் சங்கு. "நான் ரெடி தான். வா போலாமா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "சரி வா போலாம்."
போற வழியில ஒரு ஆள பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படின்னு கேட்குறான். யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொண்ணு தான். 3 பேரும் சேர்ந்து கார்ல போயிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்ததுக்கு சாரி ஜினு அப்படின்னு அவ பேர் சொல்லி கூப்பிடுறா ஜினுவ. அத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிடுறான். நேத்து நடந்ததுக்கு அப்புறமா நீ கொஞ்சம் தூங்குனியா? அப்படின்னு கேட்குறான் ஜினு. இல்ல என்னால சரியாவே தூங்க முடியல அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா, ஆமா அதுவும் கரெக்ட் தான். உன்னைய நான் ட்ராப் பண்ணப்ப மார்னிங் ஆயிடுச்சுல ஆல்ரெடி. ஆமா, ஆமா நீ நேத்து வீட்டுக்கு போயிட்டியா? அப்படின்னு அவ கேட்குறா. அவன் முன்னாடி இருந்தவன் ஷாக் ஆயிடுறான். என்னடா 2 பேரும் நைட் ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே. நீ வந்து இப்போ ஒரு நேப் எடுத்துக்கோ. நான் இடம் வந்தோனே உன்னைய வேக்கப் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்றான் ஜினு. வெளியிருந்தவன் சொல்றான். மிஸ் ஹான் வந்து ரொம்ப அண்டர் ஏஜ் ஆச்சே. பின்னாடி இருந்து சங்கு சொல்றான். ஆமா அவளுக்கு வயசு கம்மி தான். அதுக்கு என்ன ஆகும்? அத கேட்டுட்டு முன்னாடி இருந்தவன் ஷாக் ஆயிடுறான். என்னடா சொல்றீங்க? அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க போலாம் அப்படின்னு கார்ல கிளம்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. அடுத்து என்ன இது பண்றது? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.